ஹாய், திஸ் இஸ் சந்தோஷ். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வெப்சைட் வந்து வேர்ட்ப்ரெஸ்ஸில் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் டியூட்டோரியல் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். 2 மில்லியன் மந்த்லி டிராஃபிக்ஸ் வருது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம வெப்சைட் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். இந்த அமேசானோட ப்ராடக்ட் வந்து நான் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ ஓப்பன் பண்ண உடனே மேலே இருக்க லிங்க் இருக்குல்ல, இதை மட்டும் நான் அப்படியே காப்பி பண்ணுறேன். ஜஸ்ட் இதான் நம்மளோட அஃபிலியேட் லிங்க் அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இதை நான் ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு இப்போ நான் இந்த இதில் ப்ராடக்ட் யூஆர்எல் இருக்குல்ல, இதில் நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே ஃபெச் பண்ணிவிடும் டேட்டாஸ் எல்லாமே, இமேஜஸ் அண்டு டெஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ இங்கே பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஹெட்டிங்கை வந்து க்ரியேட் பண்ணிடுச்சு. ப்ளஸ் அது போக அதுவே வந்து டெஸ்கிரிப்ஷனும் க்ரியேட் பண்ணிடுச்சு. இது போக நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும் அப்படின்னு ஆட் பண்ணிக்கலாம். $39. சரிங்களா? ஸோ இதோட ஆஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா $39 கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் நான் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக இந்த தீமை வெறும் $375 தரப்போகிறேன் வித் லைஃப் டைம் அப்டேட்டோட. ஸோ இந்த தீம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டெலிகிராமில் எனக்கு வந்து டிஎம் பண்ணலாம். ஸோ நான் உங்களுக்கு டெலிகிராமில் அந்த தீம் வந்து அனுப்பிச்சிடுவேன். நீங்கள் வந்து ஜிபே, ஃபோன்பே அந்த மாதிரி எந்த ஆப்ஷனும் நீங்கள் பண்ணிக்கலாம். அண்டு லைஃப் டைம் அப்டேட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த தீம் வந்து நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ண போகிறோம். சரிங்களா? இந்த டெமோ கண்டென்ட் இம்போர்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் இருக்குது. ப்ளஸ் அது போக சப்மிட் ப்ராடக்ட் வந்துருச்சு, இங்கே எல்லாமே வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட் நீங்கள் வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட் இன்ஸ்டால் பண்ண உடனே செட்டிங்ஸில் போய் பெர்மாலிங்க்ஸ் இருக்கும், அதை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதில் வந்து போஸ்ட் நேம் அப்படிங்கிறது சேஞ்ச் பண்ணிவிட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுத்துருங்க. இப்போ நம்ம ஆல் பேஜஸ் இருக்குது இல்லையா, இதை நம்ம கிளிக் பண்ண போகிறோம். கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து இங்கே பாருங்கள், அஃபிலியேட் லிங்க், கார்ட், செக் அவுட் அந்த மாதிரி நிறையா பேஜஸ் நமக்கு வந்து ஆல்ரெடி கிரியேட் ஆகிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா பாப்புலர், ப்ரைவசி பாலிசி எல்லாமே நமக்கு வந்து கிரியேட் ஆகிருக்கும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஹோம் பேஜை வந்து டிசைன் பண்ண போகிறோம். இந்த ஹோம் பேஜை பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், எலிமெண்டர் மூலமாக எடிட் பண்ண போகிறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த தீம் இன்ஸ்டால் பண்ண உடனே நம்மக்கிட்ட ஆல்ரெடி திஸ் தீம் ரெக்கமெண்ட்ஸ் த ஃபாலோவிங் பிளகின்ஸ் அப்படின்னு இருக்கும். அதில் நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா, பீயிங் இன்ஸ்டாலிங் பிளகின் கொடுத்துட்டு எல்லா பிளகினும் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கணும். அப்போ தான் இந்த வெப்சைட் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகும். ஏன்னா இது வெப்சைட் எல்லாமே உருவாகிறது எப்படின்னா சில பிளகின்ஸ், சில தீம்ஸ், அதனால தான் உருவாகிறது. அப்படிங்கிறதுனால எல்லா பிளகினும் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணி ஆகணும். லைக் குவிஸஸ், போல்ஸ், ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ், கலெக்ஷன், கூப்பன்ஸ், லிங்க்ஸ், WooCommerce இந்த மாதிரி நிறைய இருக்குது இல்லையா, இதெல்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே நமக்கு காமிச்சிடும். நம்ம சிம்பிளி பீயிங் இன்ஸ்டாலிங் பிளகின் கொடுத்துட்டு அதை இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணாலே போதும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ண உடனே உங்களோட ஹோம் பேஜ் வந்து சில பேருக்கு சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா, அதை ஷாப் அப்படிங்கிறதுல மாற்றிக்கணும். ஏன் அப்படின்னா இது இ-காமர்ஸ் சைட் மாடல் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் மாற்றி ஆகணும். ஸோ போஸ்ட் பேஜை நீங்கள் ஏதாவது செலக்ட் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே பண்ண ஆரம்பிச்சிடும். டன். இப்போ நமக்கு ஹோம் பேஜ் எல்லாமே டிசைன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியுமா, ஹோம் பேஜில் இந்த ப்ரௌஸ் டீல்ஸ் இருக்குது இல்லையா, இதை நம்ம சேஞ்ச் பண்ணணும். அப்போ இதுக்கு என்ன சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிளி பேஜஸில் போங்க. பேஜஸ் போன உடனே இந்த ஹோம், டெமோ அஃபிலியேட், எலிமெண்டர், பேஜ் பில்டர் இருக்கு இல்லையா, இதை வந்து இன்ஜெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியுமா, இந்த எடிட் வித் எலிமெண்டரில் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். டன். இதுதான் நம்மளோட அந்த ஒரு பார்ட்டை மட்டும், சர்டன் பார்ட் சொல்லலாம், அதுதான். இதில் நீங்கள் வந்து ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி ப்ரௌஸ் டீல்ஸ் இருக்குது, இதில் நான் என்ன பண்ண போகிறேன், என்னோடய வெப்சைட்டோட நேமை கொடுக்க போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் zila.com கொடுக்க போகிறேன். டன். கொடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து பேக் எண்டில் ஏதாவது மாற்றணும் அப்படின்னா அமேசிங் டீல்ஸுக்கு பதிலாக எக்ஸாக்டிங் டீல்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். அப் டு 50% ஆஃபர். இதை நீங்கள் ஒரு கிளிக் பண்ண உடனே அப் டு 90% ஆஃபர் கொடுத்துக்கலாம். இதில் நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணணும்னா இதை ஜஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஸ்டைல் இருக்கும் இல்லையா, ஸ்டைல் போயிட்டு இதில் நீங்கள் பிடிச்ச கலர் ஏதாவது சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எக்ஸைட்டிங்கில் போயிட்டு அதில் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு அகைன் இங்கே ஒரு ஸ்டைல் போயிட்டு இதில் நீங்கள் ப்ரௌஸ் டீல்ஸ் இந்த ஸ்டைல்ஸில் போயிட்டு இந்த கலரை மாற்றணுன்னா மாற்றிக்கலாம். ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்டேட் கொடுக்க போகிறோம். இப்போது நம்ம இங்கே வந்து ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா, நமக்கு வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. எக்ஸாக்டாக நம்ம என்ன பண்ணுமோ அது சேஞ்ச் ஆகிடுச்சு, ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹோம் பேஜ் வந்து ஷாப் இருக்கணும். ஸோ இவ்வளோ தான் இந்த மெத்தட். சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பேஜஸில் ஷாப்பு வந்து எப்போவுமே ஹோம் பேஜில் வந்து செட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஹோமில் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து நீங்கள் வந்து அந்த ஸ்டார்டிங் பேஜை மட்டும் நீங்கள் மாற்றிக்கிட்டால் போதும், வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட வெப்சைட்டை வந்து இந்த மாதிரி வந்து ஷோ பண்ண ஆரம்பிச்சிடும். அப்புறம் இந்த இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப சிம்பிள், ரொம்ப பேசிக்கான இது தான். அந்த மெனுவில் போங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மெனூஸில் வந்து இந்த மாதிரி இருக்கும், ஹோம் அண்ட் கான்டாக்ட் அஸ் இருக்குது இல்லையா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எதில் இருக்குது, ஃபூட்டர் மெனுவில் இருக்குது. ஸோ ஃபூட்டர் மெனுனா கீழே தான் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹோம் அண்ட் கான்டாக்ட் அஸ் இந்த மாதிரி கீழே இருக்குது. அதே மாதிரி இப்போ நமக்கு மேலே மெனு என்னதுன்னா, ஸோ நம்ம வந்து ப்ரைமரி மெனு
இது நம்ம செலக்ட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், மேலே இருக்கிற மெனு நமக்கு காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கிஃப்ட் ஃபார் மேன், கிஃப்ட் ஃபார் உமன், டிஷர்ட் ஃபீச்சர்ஸ், கிஃப்ட் ஃபார் மேன், கிஃப்ட் ஃபார் உமன். ஸோ காமனான பேசிக்கான ஃபீச்சர்ஸ் தான். அண்ட் இதுவும் அதுலேயே ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும். சரிங்களா? ஸோ அவ்வளோதான், வேறு எதுவும் நம்ம வந்து பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சப்மிட் ப்ராடக்ட் இருக்குது இல்லையா, ஸோ இந்த சப்மிட் ப்ராடக்ட்லாம் எங்கே வரும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சிம்பிளி டேஷ்போர்டு வந்துட்டு கஸ்டமைஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குல்ல, இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். டன். இப்போ நமக்கு அந்த இது வந்துருச்சு. இப்போ இதில் நீங்கள் என்னென்ன சேஞ்ச் பண்ணணும், ரொம்ப பேசிக்கானது எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதிலேருந்து நான் சொல்லி தந்துடுறேன். சைட் ஐடென்டிட்டியில் போனீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து இமேஜ். இதை நீங்கள் இமேஜை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை அப்படியே சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த ஷர்ட் இமேஜ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், லோகோ இருக்குதுன்னா இதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடும். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், அகைன் நான் வந்து ரிமூவ் கொடுத்துட்றேன். பார்த்தீங்கன்னா பிளாகி பாட்டர் மட்டும் வேணும் அப்படின்னா இதை நம்ம அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? இன்கேஸ் நீங்கள் இமேஜஸ்னால் நீங்கள் இங்கே போய் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். தட்ஸ் ஆல். அதுக்கப்புறம் மெனு அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, அதுவும் சேமாக தான் இருக்கும். ஸோ ப்ராப்ளம் கிடையாது. ஸோ விட்ஜெட் அப்படிங்கிறதுல ஃபூட்டர் 1, ஃபூட்டர் 2, ஃபூட்டர் 3 அப்படின்றது இல்லையா, இதில் நம்ம ஏதாவது டெலிட் பண்ணணும், டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கீழே வாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்கைவ் கேட்டகரி மீட்டான் இருக்குது. ஃபூட்டர் 1 அப்படிங்கிறது இது. சரிங்களா? அதில் என்னென்ன இருக்குதுன்னா ஆர்கைவ்ஸ் இருக்குது, கேட்டகரி இருக்குது, மீட்டா இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபூட்டர் 1. ஃபூட்டர் 2ல் நம்ம ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நான் ஒரு ஆர்கைவ் ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆட் ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி இது 3வது, இது 4வது. அதே மாதிரி இதில் எல்லாமே இதில் இருக்குது. இப்போ 3ல் வந்து நான் வேறு ஏதாவது என்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போது சோஷியல் ஐகான்ஸ் இருக்குதுன்னா அதை ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். டன். இது வந்து 3வது ஃபுட்டர். ஸோ அதே மாதிரி 4வதுல இங்கனுக்குள்ளே ஏதாவது வரும் சேம். அதுக்கப்புறம் ஹோம் பேஜ் செட்டிங்கில் நீங்கள் போனீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம்ல, இது வந்து ஷாப்பில் தான் இருக்கணும். அண்ட் இது வந்து போஸ்ட் பேஜ் நீங்கள் எது வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து போஸ்ட் பேஜ் தேவையில்லை, ஷாப் பேஜ் தான் நமக்கு மெயினாக தேவை. அதுக்கப்புறம் ஹோமில் போனீங்கன்னா ஃபீச்சர்ட் என்ட்ரிஸ் இதெல்லாம் கேட்கும். இதெல்லாம் இப்போதைக்கு நீங்கள் விட்டுருங்க, எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம். இதெல்லாம் பிளாக் கண்டென்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்களா, அந்த கண்டென்ட்டு. நம்ம வந்து அஃப்லேட்னால எதுவுமே நம்ம பண்ண தேவையில்லை. இதுவுமே பார்த்தீங்கன்னா WooCommerce, நம்ம வந்து ப்ராடக்ட்லாம் எதுவும் பை பண்ண போகிறது இல்லை, செல் பண்ண போகிறதும் கிடையாது. ஸோ அதனால் இதுவும் நமக்கு தேவை கிடையாது. ஆனால் நம்ம வந்து அஃப்லேட் தானே பண்ண போகிறோம், ஸோ ப்ராப்ளம் இல்லை. அதை அப்படி நீங்கள் விட்டுருங்க. போஸ்ட்டும் நம்ம வந்து எதுவும் பண்ண தேவையில்லை. நீங்கள் போஸ்ட் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் வந்து லைக் வீடியோ போஸ்ட் எப்படி இருக்கணும், ஆடியோ போஸ்ட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் வந்து இதிலே வந்து முடிவு பண்ணிக்கலாம். என்னோடய சிங்கிள் போஸ்ட் பேஜ் வந்து இப்படி இருக்கணும், இந்த பேஜில் தான் ஷோ பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து டிசைனில் ஜென்ரலில் ஸோ ஸ்டைல் பஞ்சி அப்படின்னா அது ஒரு வேறு மாதிரி ஒரு ஃபாண்ட் ஸ்டைலில் இருந்து எல்லாமே கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அதுதான் இது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் ஸ்டைல்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு. அதே மாதிரி நீங்கள் வந்து கலர்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், ப்ரைமரி கலர்ஸ் அண்டு அதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னா இங்கே பாருங்கள், இந்த கலர்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நீங்கள். பட் நீங்கள் வந்து பார்க்கும்போது பொறுமையாக பாருங்கள். இப்போ நான் வந்து பொறுமையாக பார்த்தேன்னா நீங்கள் வந்து பார்க்க மாட்டேங்க, ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவேங்க. ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுத்துட்றேன். ஹெடரில் வந்து பில்டரில் தான் நமக்கு மெயினாக அந்த லோகோ வந்து இப்படி இருக்குதுன்னு காமிக்கிது பாருங்கள். சர்ச் பார் லோகோ இந்த மாதிரி காமிக்கும், மேலே லோகோ இருக்கும், கீழே லோகோ இருக்கும். இந்த மாதிரி ஒரு மாடல் தான் நமக்கு அது காமிக்குது. கேஸ் நம்ம இதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா செகண்டரி நேவிகேஷன் இருக்குது இல்லையா, ஸோ இதை நம்ம வந்து கிளிக் பண்ணோன்னா நம்ம ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். செகண்டரி நேவிகேஷன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த சைடு பாரில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இப்போது இது வந்து ஃபுல்லாக தெரில. ஸோ 3 டாட் மாதிரி இருக்கும், அதுதான் அது. ஓகே ஃபைன். இப்போ பாருங்கள், இப்போ இந்த சப்மிட் ப்ராடக்டில் வந்து லாஸ்ட் போனீங்கன்னா க்ரியேட் பட்டன் இருக்கு இல்லையா, இதுதான் நமக்கு சப்மிட் ப்ராடக்ட். நீங்கள் வந்து ஆட் ப்ராடக்ட் அப்படின்னு கூட நமக்கு கொடுத்துக்கலாம். ஆட் ப்ராடக்ட் கொடுத்துட்டு ஆட் எக்ஸ்டர்னல் ப்ராடக்டாக லிங்க். ஸோ நம்ம வந்து எக்ஸ்டர்னல் என்ன பண்ண போகிறோம், லிங்க் தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஷோ பண்ணணுமா இல்லை ஷோ பண்ண வேண்டாமா, நோ கொடுத்துட்டிங்கன்னா இது வந்து ஹைட் ஆகிடும். நீங்கள் மட்டும் க்ரியேட் பண்ணி நீங்கள் மட்டும் பப்ளிஷ் பண்ணிக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். சரிங்களா? இல்லை ஷோ பண்ணணும் அப்படின்னா ஷோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபார் லாகின் யூஸருக்கு மட்டும் ஷோ பண்ணணும்னா அதுவும் நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஃபேஸ்புக் கூகுள் லாகின்லாம் செட்டப் பண்ணிக்கலாம். அது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். மற்றபடி இதில் ஏதாவது உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். இப்போ பாருங்களேன், இதில் வந்து ஸ்கின் ஸ்விட்சர் நம்ம வேணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் கொண்டு போய் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த ஸ்கின் ஸ்விட்சர் இது பண்ண உடனே இங்கனுக்குள்ளே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஐக்கான் வந்துச்சு பாருங்கள். இதை கிளிக் பண்ண உடனே நைட்டுக்கு மாறிடும், பகலுக்கு மாறிடும். அதே மாதிரி இது வந்து கீழே கொடுத்தோன்னா இது வந்து இங்கனுக்குள்ளே வந்துடுது. சரிங்களா? அப்போ இதுதான் வந்து ப்ரைமரி மெனு. மேலே இருக்கிறது நார்மலாக இருக்கிற மெனு, அதுக்கு மேலே இருக்கிறது செகண்டரி மெனு. சரிங்களா? நடுவில் இருக்கிறது லோகோ. சரிங்களா? அந்த இது ஃபைன். இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு எது வேணாமோ எல்லாமே நீங்கள் எடுத்துடலாம். இப்போ இது உங்களுக்கு இந்த இதெல்லாம் உங்களுக்கு வேணாம், இந்த கார்ட் ஐக்கான்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னா
ஜஸ்ட் நீங்கள் வந்து அதை எடுத்து கீழே வச்சுக்கலாம். ஸோ கார்ட் ஐக்கான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணாது, இந்த மாதிரி வந்து ஷோ பண்ணாது, இது மட்டும் ஷோ பண்ணால் போதும். ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது, இதுலேயே எல்லாமே இருக்குது. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு க்ரியேட் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி சோஷியல் ஐக்கானும் இங்கே வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா க்ரியேட் பண்ணிக்கலாம். அது எவ்வளோ லென்த் இருக்கணும், எவ்வளோ பிக்சல் இருக்கணும், எல்லாமே உங்களுக்கு வந்து ஷோ பண்ண காமிச்சிடும். மற்றபடி இதில் வேறு எதுவுமே கிடையாது, எல்லாமே அந்த சைஸு தான் இது வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ அதை நீங்கள் அதை டச் பண்ணவே வேண்டாம், விட்டுடலாம். அதேமாதிரி ஃபூட்டர். ஸோ ஃபூட்டர்லேயே பார்த்தீங்கன்னா என்ன கலர்ஸ், எத்தனை காலம் இருக்கணும். இதில் வந்து இப்போ இது வந்து கேன்சல் பண்ணிவிட்டு 4 காலம் இருக்குது. 4 காலம் வேணாம், எனக்கு 3 காலமே போதும் அப்படின்னா 3 காலம் நம்ம கொடுத்துட்டோம். டன். இந்த மாதிரி 3 காலமாக வந்துருச்சு. சரிங்களா, கொஞ்சம் இடம் ஸ்பேஸ் விட்டுருச்சு பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து விட்டுக்கலாம். அதே மாதிரி கலர்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், அதில் கலர்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் எதுவும் சேஞ்ச் பண்ணல, நீங்கள் பொறுமையாக சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆட்ஸ், நம்ம வந்து என்னென்ன ஆட்ஸ் எல்லாம் நம்ம க்ரியேட் பண்ணணும் அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். ஹியர் ஆர் மை லிங்க்ஸ், ப்ரொமோட்டட் ப்ராடக்ட்ஸ், ஏதாவது நீங்கள் வந்து கோடு நீங்கள் பேஸ்ட் பண்ணி சிங்கிள் ப்ராடக்ட் எதாவது பேஸ்ட் பண்ணணும், அதுவும் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி வேறு எதுவுமே நீங்கள் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. சிம்பிளி நீங்கள் பப்ளிஷ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே பப்ளிஷ் ஆகிடும். இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்துடலாம், உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஓகே, டன், ஃபைன். நமக்கு வந்து இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். ஓகே, இந்த ப்ராடக்ட் வந்து ஆட் பண்ணவே இல்லை. வெயிட், லெட் மீ ஆட் ப்ராடக்ட் நம்ம கொடுக்கவே இல்லை. ஹெடர் கிரியேட், எஸ், டன். நமக்கு இப்போ வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ ஆட் ப்ராடக்ட் கொடுத்த உடனே சிம்பிளி உங்களோட யூசர்ஸ்க்கு எல்லாமே ஆட் ஆயிரும். இப்போ லாகின் பண்ணணும் அவங்கன்னா லாகின் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், லாகின் ஆகும். நீங்கள் மட்டும் லிங்க் க்ரியேட் பண்ணுறீங்க, நீங்கள் மட்டும் தான் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சிம்பிளி அதுக்கு வந்து கேட்டகரியில் போங்க. கேட்டகரியில் போய் ப்ராடக்ட்ஸில் போங்க. இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராடக்ட்ஸ் இருக்குது இல்லையா, ஆல் ப்ராடக்ட்ஸில் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஆல் ப்ராடக்ட்ஸை எல்லாமே உங்களுக்கு வந்து காமிக்கும். இதில் நீங்கள் ஒவ்வொன்றா ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு என்ன கேட்டகரியோ அதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ இதில் தான் நம்ம வந்து ஆட் பண்ணணும். இந்த இதில் கேட்டகரியில் போயிடக்கூடாது. ஏன்னா இந்த போஸ்ட்டில் இருக்கிற கேட்டகரி வந்து போஸ்ட் போடுறது தான் கேட்டகரி. இப்போ நம்ம ப்ராடக்ட்டோட கேட்டகரி தான் தேவை. இப்போ பாருங்களேன், இதில் கேட்டகரி தான் மென், உமன் அப்படிங்கிறத நிறைய ஆப்ஷன் இதில் காமிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா கிஃப்ட் ஃபார் மென், கிஃப்ட் ஃபார் உமன், இந்த மாதிரி காமிக்குதா. ப்ராடக்ட்ஸில் தான் நீங்கள் போய் ஒவ்வொன்றா புது ப்ராடக்ட் ஆட் பண்ணணும்னா சிம்பிளி புது ப்ராடக்ட் ஆட் பண்ணி நம்ம வந்து ஷோ பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெமோ 1 அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணுறேன். இது என்ன கேட்டகரியில் வச்சுக்கலாம் அப்படின்னா கேட்ஜெட்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் நான் வைக்க போகிறேன். வர்ச்சுவலாக இதுலேருந்து வேறு எதுவுமா கேட்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அஃபிலியேட் ப்ராடக்ட் அப்படின்னு கொடுக்க போகிறேன். ப்ராடக்டோட யூஆர்எல் என்னது அப்படின்னு கொடுக்க போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் zila.com, இதுதான் வந்து அமேசான் அஃபிலியேட் லிங்க் அப்படின்னு வச்சுக்கலாம். நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க. ஸோ எது கொடுக்கணும், பை ப்ராடக்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம், இல்லை பர்ச்சேஸ் நவ் அப்படின்னு நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அண்ட் இதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து ப்ரைஸஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, அதில் என்ன ப்ரைஸ் இருக்கோ அதை மட்டும் போட்டுட்டு நீங்கள் ஜஸ்ட் பப்ளிஷ் அப்படின்னு நீங்கள் பப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆட்டோமேட்டிக்காக பேக் எண்ட்லேருந்து நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடும் நம்மளோட ப்ராடக்ட். சரிங்களா, அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராடக்ட் வந்து இந்த மாதிரி எனக்குள்ளே வந்து நம்ம எந்த இதுவும் சூஸ் பண்ணல அப்படிங்கிறதுனால எனக்குள்ள பிளாங்காக காமிக்கிது. இங்கே பிளாங்க் இது காமிக்கிது. ஸோ டெமோ 1 ப்ரைஸஸ் இவ்வளோ அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக அது காமிச்சிடும். சரி, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூரோலாம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் எங்கே சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா அதுவும் ரொம்ப சிம்பிள். WooCommerceல போயிட்டு அதில் வந்து நம்ம எங்கே இருக்குது WooCommerce, ஓகே, WooCommerceல போயிட்டு அங்கே செட்டிங்ஸ் இருக்குது இல்லையா, இங்கே நீங்கள் போய்க்கோங்க. செட்டிங் போனீங்க அப்படின்னா இங்கே அப்படியே கீழே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட ருப்பீஸ் என்ன ருப்பியோ அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த ருப்பியில் வந்து கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இப்போது சேவ் சேஞ்சஸ். இப்போ நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணி காமிக்கலாம். டன். இங்கே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இவ்வளோ தான், சிம்பிள். சரிங்களா, இது வந்து பேக் எண்டில் நம்மளாக க்ரியேட் பண்ணுறது. இன்கேஸ் இங்கே ஃப்ரண்ட் எண்டில் ஜஸ்ட் நீங்கள் மட்டும் தான் ஃப்ரண்ட் எண்டில் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அது நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கு தான் என்ன ஆப்ஷன் இருக்குதுன்னா ஆட் ப்ராடக்ட் அப்படின்னு கொடுத்த உடனே உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கு இல்லையா, அதை நம்ம இங்கனுக்குள்ளே கொடுக்கலாம். இப்போ நான் வந்து லாகின் ஆகிருக்கேன், அதனால் எனக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக கேட்டுருச்சு. சரிங்களா, இதே மாதிரி ஆடியன்ஸுக்கு நீங்கள் வைக்கணும்னா நீங்கள் வந்து கூகுள் லாகின் இந்த மாதிரி வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ரெஜிஸ்டர் அப்படின்றது நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா, இல்லை நானே தான் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா நான் மட்டும் தான் க்ரியேட் பண்ண போகிறேன், நான் மட்டும் க்ரியேட் பண்ணாலே போதும் அப்படின்னா நீங்கள் எதுவுமே பண்ண விட அப்படியே விட்டுருங்க. ஆட் ப்ராடக்ட் இருக்குது இல்லையா, ஆட் ப்ராடக்ட் மட்டும் கொடுத்துட்டு எனக்குள்ளே பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்னோடய வெப்சைட் நேமே நான் கொடுத்துட்றேன். அது இதில் எப்படி வருதுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், நான் என்னோடய வெப்சைட் நேமை தான் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் சிம்பிளி இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய வெப்சைட்டோட ஹெட்டிங் வந்துருச்சு, அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்துருச்சு, அண்ட் இது வந்துருச்சு. ஸோ இது என்ன இதோ அதை நீங்கள் கொடுத்துருங்க.
ஸோ ரெஃபரல் லிங்க் ஆட் பண்ணணும் அப்படின்னு கேட்குது. ஆட் பண்ணிவிட்டு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பப்ளிஷ் கொடுத்தீங்கன்னா இது உங்களோட இதுக்கு நீங்களே பண்ணிக்கலாம். அது வந்து பேக் ஹேண்ட்லேயும் பண்ணிக்கலாம், ஃப்ரண்ட் ஹேண்டும் பண்ணிக்கலாம். இது மக்கள் யாரும் வெளியிருந்து வர பர்சன்ஸ் யாருமே க்ரியேட் பண்ண முடியாது. இன்கேஸ் நீங்கள் அவங்களும் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து லாகின் ஆப்ஷன் நீங்கள் வச்சுக்கலாம். அவங்க லாகின் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதில் ஒன்றே ஒன்று மிஸ் ஆகிருக்கு. என்ன அப்படின்னா கூகுள் லாகின் வந்து எப்படி ஆட் பண்ணுறது, கூகுள் அண்ட் ஃபேஸ்புக் லாகின் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது நீங்கள் வந்து நிறைய வியூஸ் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டாங்கன்னா அதுக்கு தனியாக வீடியோ போடலாம். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் நிறைய டைம் வேஸ்ட் ஆகும். அதனால் நான் அதை மட்டும் இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணிடுறேன். ஆனால் நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் அதையும் வந்து ஆட் பண்ணிடுறேன். எப்படி கூகுள் லாகின் அண்ட் ஃபேஸ்புக் லாகின் எப்படி ஆட் பண்ணுறது நம்ம வெப்சைட்டில், இதே வெப்சைட்டில் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறதும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். சரிங்களா? இருங்க, பப்ளிஷ் பண்ணிவிடுவோம். ஃபன்னி அண்ட் பப்ளிஷ். ஸோ பப்ளிஷ் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட வெப்சைட் இந்த மாதிரி தான் இருக்கும். பிளாக் விசிட் டேரக்ட் லிங்க்னு கொடுத்தோம்னா டேரெக்டாக என்னோடய வெப்சைட்டுக்கு போய்டும். இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய வெப்சைட்டுக்கு போயிடுச்சு. ஓகேவா? ஃபைன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக் போஸ்ட். ஸோ மற்றபடி இதெல்லாம் வேறு எதுவுமே கிடையாது. இதில் பிளாக் போஸ்ட்டை நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த சைடு பார் வேணாம் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து எடுத்து விட்டோன்னா இதெல்லாம் வராது, இல்லைனா அது வரும். அவ்வளோதான். இதில் வேறு எந்த ஒரு டிஃபிகல்ட்டியும் உங்களுக்கு கிடையாது. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு எந்த ஒரு வேலையும் கிடையாது. சிம்பிளி இந்த தீம் இன்ஸ்டால் பண்ணுறீங்களா, நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிடலாம். உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் பிடிச்சிருக்கோ சிம்பிளி அஃபிலியேட் லிங்க்கை மட்டும் ஆட் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்க வேண்டியதான். மற்றபடி இமேஜ் எடுக்கணும், அதை டவுன்லோட் பண்ணணும், இது பண்ண எந்த ஒரு வேலையும் இருக்காது. ஸோ இதோட தீம் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னோட டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிடச்சிரும். அதுக்கப்புறம் கீழே ஒரு வெப்சைட்டோட லிங்க்கும் கொடுத்துருப்பேன். அந்த வெப்சைட் மூலமாகவும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு இந்த அஃபிலியேட் பிளாக் எப்படி க்ரியேட் பண்ணுறது வேர்ட்ப்ரெஸ்ஸில் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். டாட்டா, பை பை, டேக் கேர்.